என்னடா 2 பால் காலில் வாங்கிட்டு தான் நான் பேட்லேயே வாங்குவேன். நான் கூட மீடியம் பேசு நல்லா போடுவாங்க. ஓ ஐயோ ரெக்கார்ட் ஆகுது, வாய் சும்மா இருக்காது. ஓகே தானடா? ஓகேண்ணா, இப்போ கவர் தான் இருக்குது. சரி வார்ம் அப் பண்ணீங்க அசோக்? ஆமாம், அதுக்கு அவங்க சைக்கிள் வார்ம் அப் பண்ணல. ஏய் யாராச்சும் டைம் பார்த்துக்கிட்டா 40 அப்போ. ஓகே ஓகே. நோபால் வாங்கிக்கோ. 3x எடுத்துட்டு வந்திருக்கானா? அப்படியா? சூர்யா கார்ல கூட்டு வந்திருக்கலாம்ல. நம்ம மேட்ச் கிடையாதா சூர்யா? அங்கே வைக்கக்கூடாது, அங்கே வச்சா ஸ்ட்ரீட் நம்ம மானிட்டர் பண்ணலாம்டா. திடீர்னு ஓடுதா ஓடலையா? நல்லா பேச போட்டான். 2 பால் சும்மா போட்டான். நல்லா பேச போட்டான். இல்லை நானும் லெஃப்ட் ஆம் சூப்பராக போட்டேன். அது கண்டி இல்லை. நம்ம இனிஷியலாக ட்ரெடிஷன் செட்டப் பண்ண இருக்கோம்ல, ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரீட் தான். ஆல் ஏர்ல பாருங்க, வெயிட் பண்ணி ஆல்ல. ஏய் ஃப்ரீட்ரா கம்முன்னு இருடா. ஃப்ரீட்டோட கண்டினியூஷன் தான். Plate, Ashok. Orra boy. யாரா காசு வருது? இல்ல தோத்துட்டோம். அவங்க சேசிங் இல்ல அடுத்த பால் அது வெயிட் போட்டோனே எதுவும் தப்பு போட்டு நம்ம 2 மேட்ச் ஆடியே ஏர்ல வெட்டா இருந்தாலுமே நம்ம பேட்டிங் தான். 2 மேட்ச் ஆடியே ஏர்ல போன வாட்டி ஆடி. போன மேட்ச் அவங்க போலி தான் எடுத்தாங்க. ஆமா, நம்ம எடுக்கலாம் நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம எடுக்க மாட்டோம் மேக்ஸிமம். நீ கேட்டீங்களா? உங்களுக்கு தானே கேட்டா அவசரத்தில் ஓடி வந்துட்டேன். ஏய் ஆரோ வருவாங்கடா, அவன்கிட்ட சொல்றா. ஆமா ஆரோ நான் வரேன். இங்க அடிச்சா வரேன் மச்சான். ஓ வர்ற நேரம் அது. குரூப்ல மட்டும் ஆன் டைம் மெசேஜ். ஆமா ஷார்ப் கேளுடா, நான் லேட்டா வந்து பண்ணி நினைக்கிறேன். எப்ப கால் பண்ண வண்டி எடுத்து கரெக்ட்டா சொல்லு. நீ சூர்யா கண்டிப்பா தானா மேல டவுட் இருக்கு. நீ புரியல. ஏய் பிளேடா நிக்கே. போல அவன தான்டா வந்து பேசி மாட்டாவா? தண்ணி வெட்டி வேலை. சரி போய் பேட்டிங் ஆடுற சொல்லு. நக்கி பேசி பண்ணா எப்ப பார்த்தாலும் லேட்டா வருது. கட்டி போட்டியா? அப்படி சரி வா. ஏன்னா இவ்வளவு லேட்டா வர? அவர் கேப்டன்டா. பேட்டிங் லேட்டா போய் எதிர்கார வச்சிருவாங்க. ஃபுல்லா ஆப்போசிட் லைட்டா இறங்க ஆரம்பிச்சான். உண்டவுனே லேட் மாடல் லேட்டா டிசெட்டா யார் கூப்பாது கேட்டா. என்னன்னா அருண் பேட்டிங் முடிவு பண்ணா. அதான் அருண் தலையோட விட்டு. ஆனா அவன் நேரம் யாருமே இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் ஓபனிங் நிறைய வாய்ப்பு பாட்டு விட்டு போய்டுவா ஆட்டின்னு. நோ அது ஆப்போசிட் கேட்டடா. என்னன்னு கேளுக்கு போலாம் வாங்க நீங்க. ஆப்போசிட் சூர்யா உங்கள சொல்றா, உங்களுக்கு வழி தெரியாது. நான் தாளம்பூர் வெளிய வருவேன். மண்டே திருப்பான். கொஞ்சம் மெரிச்சா இவன் காணோம். பிளேடா நிக்கே. லாரி இருக்குல்ல, அதுக்கு அந்த லாரிக்கார வண்டி வர அண்ணன் கொஞ்சம் சேஃப்டி பொறுமையா நல்லா டாஸ் வின் பண்ணிட்டு நினைச்சு ஐவன் காணோம் போயிட்டான்.
அது கூட அப்பயும் பிடிச்சிட்டு வந்தனா இல்லையா? ஏய் பிடிக்கா நான் உருட்டிக்கிட்டு பேட்டிங் இருக்கணும். ஆமாம்மா T20 போன மேட்ச் ஆமா ஒரு மேட்ச் 2 மேட்சா போனஸ் நீ ஓபனர் நீங்க என்ன கொடுக்குறீங்க நீங்க அதான் 1 2 3 பேர் ஆடுது. என்னடா பால் எடு ஏய் ரெனிடா போய் நீங்க தான வாங்கி வச்சிருக்கீங்க போன வாட்டி. ஏய் ஃபாஸ்ட் பவுலர் தரனே எங்கடா? எம்எஸ்னா மறக்கிட்டீங்க. கண்டினியூஸா வந்தானா டாப்ல வந்துரும் போலியடா. யாரு? அவனா போறீங்க. ஏய் இப்போதான் பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். யாரு தல என்ன கேமரா முன்னாடி எடுத்து தொப்பையை காமிக்கணும். ஐயோ அப்போ இது என்ன உலக உருண்டையா? என்னடா கையில போறது ஒண்ணே ஒண்ணு கொடுங்க. வாய்ப்பு தானே அவரு சொல்றது அடுத்த மேட்ச் நல்ல லைன். ஆமா தல சாட்டே வர முடியல. அதெல்லாம் பார்த்து கூடாதுடா. சத்தியாவது போட்டுருவான். ராஜா போட்டுருந்தாரு வாங்கினேன் முன்னே நான் கிட்ட விட்டு போய் டீச்சர் நான் எவ்வளவு பத்திரமா வச்சுக்கிறேன். அருண் அடுத்தது சூர்யா T2 அருண் 2 3 4 அவன் அந்த என்ன பண்ணாது ரிலீஸ் ஆகாம ஒரு படம் வச்சுக்கிறான். அப்போ பார்த்து சொல்கிறோம். ரன்ஸ் எப்படின்னு பாருங்க. அடுத்த மேட்ச் போலிங் போடுவாங்க. எப்பயுமே இறங்கி இந்த மேட்ச் பேட்டிங் வந்துடும்டா. அடுத்த மேட்ச் போலிங் போடுங்க. கீப்பிங்க பேட்டிங் கீப்பிங்க நான் பண்றானா கேளுங்க. அவனை ஃபீல்டராக போடுறான். யாரு நிக்கா ஏன்னா நான் பண்றேன். யாரு நீ கீப்பரு போறோம் வாங்குதுல. ஓகேவா? ஓகே இல்ல வேற ஏதாவது ஆடுறேன்னா நான் போடுறேன். வேணாம். என்னதெல்லாம் என்னாச்சு? வேற ஏதாவது ஆடுறாங்கன்னா ஆடுங்க, நான் பந்து போடுறேன். நிக்கிட்ட இருக்கணும். நீ நிக்கிட்ட வாங்கி வேற ஓடுறோம் டேய். நாய்க்கு தானே போடக்கூடாது. மனுஷன் இதெல்லாம் பார்த்தா நம்ம பயப்படாம முடியுமா? சொல்லிட்டே இருக்கும். பெரிய பண்டில் 25 ஆமா. அப்பப்போ நாய்க்கு போட்டு நல்லவன் நம்ம போனா வந்து அது பார்த்து
ஹைட் மேல அவ்வளோ நல்ல என்ன ஹைட் பால் ஏறிச்சா அண்ணா அது அவுட் தானே அது அவுட் ஏன் அடிக்க போல ஓவரில் இப்படி திரும்பி வாங்கடே 18 வின்னிங் ஸ்ட்ரைக் வாங்கண்ணா யார் வரா இவரு வரல பதினெட்டு பிக் பண்ண யார் வரா யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணாத பால் போட்டியா பால் இல்ல 18 தாங்க ஏய் பாட்டுடா பால் தாங்க போடுறேன் ஓ நம்ம ரெண்டு பேரா ஆமா ரெண்டு பேர் இப்படி ஆடணும் 18 தாங்க யார்ட்ட இருக்கானே எடுக்க அது இது தண்ணி அடிச்சனா நான் ட்ரைல் அடி பார்த்தேன் ஒயிட் பால் வாங்கிட்டு வாங்க கஸ்டமர் அடிக்கிறதுக்கு இருக்கிற இங்க 4 பேர் போடுவாங்க பாட்டிக்கு இறங்க மாட்டீங்களா இங்கே விளையாடுறீங்களா பால் வெஸ்ட் செமினி ஏய் வாடா இன்னொரு டீம் வாங்க பிராக்டீஸ் பண்ண வேணுமா பால் நம்ம சோயா தண்ணி அடிக்கிறாங்க பால் ஓ பால் படிக்காதீங்க இந்த பால்ல டேப் பண்ண சொல்லுங்க அந்த ரெட் பால் அப்படி போங்க பவுண்டரி பால் ஈரமா இருக்குடா ஓடியடே ஓடியடே அந்த மாதிரி நான் எடுத்துட்டு நீ போயிட்டு ஒரு 2 சிக்ஸ் அடிச்சனா சூப்பரா இருக்கும் அது அவுட் ஆயிடுனா அதுக்கு ஒரு ரைட்டா போயிடுறாரு இப்போ 4 நாள் கழிச்சு பார்த்தா படத்துல யாரும் வர மாட்டாங்க அப்ப பார்த்து படம் நல்லா இருக்குன்னு எல்லாரும் எல்லா இண்டஸ்ட்ரியாலும் வச்சிருக்காங்க ஜெயிலர்ல இருந்து ரெண்டு கோட் வச்சு கவுண்ட் முடியும் ஒரு படத்தினாலதான் அவனை யோசிக்கிறான் மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு மாஸ்டர் ஓடல ஏய் நான் கால் பண்ணல அவ்வளவுதான் ஸ்ட்ரீக் ப்ரோ கிளம்பு காத்து வீட்டுக்கு போயிடலாம் 25 26 அடுத்து பேட்டிங் பேட்டிங் ஆடி பார்க்க அங்க போய் இப்படி ஆடினீங்க போய் நியாயம் பண்ணனா அப்படிலாம் பண்ண அப்படி பண்ண முடியாது ஒன்னும் பிரச்சனை இல்லை அடுத்த சீசன் உட்கார்றா அப்படின்ட்டு கேள்ற நான் ஒன் டவுன் போகண்டா அதுதான் பிரச்சனையே
லேட் சூப்பரா சூப்பரா டேய் அடிச்சு வந்தான் அவங்க வருவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் சிராஜெல்லாம் போலி நல்லா நிக்கே பாலுக்காடு ப்ரீ பிளான் பண்ணி ஆடாத வேர்ல்டு கப் பண்ணானுங்க இது ஆடல இந்த மாதிரி மாறி மாறி தான் வேர்ல்டு கப் பண்ணா டெஸ்ட் ஆடல வேர்ல்டு கப் ஆடல டெஸ்ட் வேர்ல்டு கப் ஆடினா டெஸ்ட் ஆடல WTC ஆடல இதில் போட வச்சுட்டாங்க சாம்பியன்ஸ் கப் தானே வெளில போற பவுலர்ஸே இல்லை 32டா பார்த்துட்டேன் விளையாட்டீங்க இவன் எது பாருங்க குல்தீப் பேஸ் தான் இருக்கு ஆட்சியில வந்தா நம்ம ஆளுன்ற வேண்டியது சிங்கிள் சைக்கு வருமா போல இப்போ அடிக்கலாம் கண்டிக்கல பவுலிங் பாத்துட்டு இல்லையா நான் bowling அஸ்வினே சூப்பரா போறேன் நீங்க எரிஞ்சீங்க எப்படி எரியுங்க அதுக்குள்ள ஒரு ஆளு புனல் பண்ணி நம்ம டீம் இருக்கானா இந்த ஃபார்மேட் இந்த ஃபார்மேட் ஆக்சுவலா புனல் பண்ணவே முடியாது இப்போ அவங்கள புனல் பண்ணிட்டே இருக்கு இவரு நம்மால குள்ளல் பண்ணியாக்குறானா நம்மால எப்பையில இருக்கு நம்மால அவளா சிஎஸ்கே தான் இல்ல அப்போ தான் பண்ணேன் எனக்கு இரிட்டேட்டிங் பேசாதான் 13 பேர் வந்துட்டோம் இல்லையா 12 பேர் வந்துட்டோம் இப்ப அவன் ஹோம்மேட் கஸ்டமைஸ்டு பேட் தான் அதனால அவர் ஆட மாட்டாரு ஹேண்டில் நல்லா வைடு இந்த உடலையும் அந்த தலையில் போச்சு தர்ணி நியூ பால் போடுச்சா நல்லா போடுறான் இல்லைன்னா நல்லா போடுறான் போட்டா பிரஷர்ல தப்பா போடணும் ஒரு போலுது அவனுக்கு கூட எப்படி சிராஜ் எப்படி 5 டெஸ்ட் ஆகணும் எவ்வளவு இல்லை அவன் விக்கெட்டே எடுக்கலனாலும் ஓகே ஃபுல்லா ரெக்கார்ட் ஆர்சிபி பத்தி எவ்வளவு எழுதிட்டாலும் 155.5 அப்படி சொல்றான் அவ்வளவு ஓவர் போட்டு பார்டர் காஸ்ல இருக்குல 57 அவ்வளோதான் அடுத்த இன்னிங்ஸ் எடுத்தாலும் போட்டு தானே அவன் நல்லா கிடக்குறான் அவன் தான் லீடிங் விக்கெட் டேக்கர் வேற அடுத்து யாரு டங்கு தான் இருக்கான் அடுத்து வேற யாரும் இல்ல ஸ்டோக்ஸ் தான் மேட்ச் ஆடல ஸ்டோக்ஸ் 17 அவன் 25 ஓவர் எங்கேயோ வந்து பாரு பாட்டில் எங்க வச்சு இரவு பேக்லயா
நல்லா இது கப்ளிங் ஆட்டமா ஓவர் ஐப் வச்சுக்கிறாங்க 27 வயசுல எவ்வளவு சம்பாதிச்சு ஓலே அம்மாலாம் ஓடக்கூடாது செந்தில்னா நீங்க ஓடி நடந்து போய் பந்தத்துக்கு நடந்து ஆனா இப்படிதான் பண்றாங்க வெளிநாட்டு ஆனா இங்கேயும் உள்ள நல்லா நடக்காத இடமே கிடையாது. ஆனா திருநெல்வேலியில் மோஸ்டா கேஸ் இல்லாம ஓடு ஓடு கிடுது ஓடுறா பாருங்க பாருங்க நிக்க பாருங்க அசோக் சந்தோஷமா ஓப்பனிங் ஆடுறாங்க உங்களுக்கு அவன் ஓப்பனிங் ஆடிதான் அவங்களுக்கு ஓப்பனரே வேணா ஆடிருக்கான்
டங்கு ஆனால் நல்லா போடுறான் அவனே. அவன் விட்டு விட்டு எழுதுறான். அவன் வந்து அங்கே கூப்பிட்டு பாரு வாண்டிங்கே ஏன் லெக்கு ஆட வரல. அது வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு பால் டவுன் லெக் வரும்போது அந்த பால் மாறிடும். இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா போட்டு இன்னும் எல்லாரும் அதுலேயே ஒரு டீம் வச்சுருப்பாங்கல்ல. இப்போ எல்லா டீமுமே போலாண்டெல்லாம் ஆட விடுகிறான். வயசானதுக்கப்புறம் ஆடுவீங்களா? அவனுக்கு அவனுக்கு வயசாகிடுவாங்க. போலாண்டெல்லாம் அவனை ஒயிட் பால்லே எடுக்க மாட்டான். முடிச்சு விட்டீங்க போங்க அவ்வளோ. எல்லாம் இருக்கு. அவனுக்கு யாரு பெருசா இப்போ நீ சொன்ன மாதிரி யார் சொன்னாங்க சொன்னாங்க ரைசிங் ஜென்ரேஷன் பிளேயர்ஸ் யார் இருக்கான்னு பார்த்தா யாருக்கு அம்பேர் தண்ணிடா டேய் 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 தண்ணி கேக்குறேன். ஓகேடா ரெடி ரெடி. சண்டை போடாத தண்ணி மட்டும் கொடுத்தா
லொகேஷன் ஆனா வரமாட்டேன். பாத்துக்க நேற்று வந்து மறந்துடாத. அதே பால் தான் கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டாங்க. அதே லெக் தான் இந்த பாலும். அது ஏர்லையா பால்? அந்த பால் எக்ஸ்ட்ரா போட்டு பால் வாடி வந்தா அப்படி வேகமா ஓடி
அசோகன் ஒரு பால் ஜஸ்ட் மிஸ். அம்மா இந்த குத்தியே கிட்ட குத்தி ஏறிச்சு பால். என்னென்ன பண்ற போட முடியல.
சிஸ்டம்ல போட்டு எப்படா ஐடியே வாங்கிடுங்க எப்படா ஐடி வாங்கினா கூட ஜாதகம் ஏன் சின்ன தப்பு அவர் என்ன யோசிச்சிருப்பாருன்னா அந்த பொண்ணு நேம் எடுத்துதான் அந்த டீம்ஸ்ல போட்டா போட்டோ போடுவாங்க. ஓவரெல்லாம் கண்டுபிடிச்சி ஓவர்லாம் இருக்கு. இது மட்டும் ஏன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே ஒவ்வொரு டீம்ஸ் என் டீமாக இருந்தால் மட்டும் தான் கண்டுபிடிக்கும். எந்த டீமாக இருந்தாலும் என்டர்பிரைசஸ் அந்த இது வேணும் யூனிக்கான ஏதாவது எம்ப்ளாயிலாம் போட்டால் 100 வரும் எழுதுறது பையன் பேரே வரும் இதுல போடுவார். இந்தியன் தான் அது அவரே போட்டு இதுல போட்டா உனக்கு நீங்களும் பேசல பேசுங்க வாய நானா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். மேட்ரிமோனி பார்த்தா நான் ஏன்டா இப்படி இருக்கேன்? நானே டேரக்டா பேசிட்டு போறேன். பார்த்துருக்காரு கப்பல் பிளாக் பண்ணலான்னு ஐடியா கப்பல் பிளாக் நம்மலாம் பண்ண மாட்டோம். நீங்க வேணா போட்டோ கேமரா வேணா பிடிச்சிருக்கேன். ஃபுல்லாக துணியெல்லாம் வேலையாகாது. வீட்டுக்கு வந்த முன்னாடி கப்பல் டேக் பண்ணுறது இந்த முன்னாடி இருந்தாலும் கப்பல் டேக் பண்ணலாம் போகுது. அது கோஆபரேட்டிவாக அதுதான் அந்த பொண்ணா தெரியாது. அது எந்த பொண்ணா இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் தான் பேசிக்க. ஆனால் நீங்கள் ரீல்ஸ் போடுற பொண்ணாக இருந்தால் 100 பேர் டெய்லி ஆயிரம் போடலாம். நான் இருக்கிறதே வாரத்துல மாசத்துல அதெல்லாம் அப்படியெல்லாம் இவருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆடுவா கிடச்சிருப்பா எஸ்டிக்கே போல ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஒவ்வொருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீ முடிவே பண்ணிட்டியாடா? சும்மாவா கேட்குறேன்? எல்லாத்துக்குமே இருக்கு அண்ணன் இதெல்லாம் கைவிட மாட்டேன். இந்த கவுன்சிலிங் வந்தாலும் விட்டா நம்ம போய் இது பண்ண முடியும். ஆனால் இப்போ இருக்கிற இடத்துல போன 1 மாதம் 2 மாதம் அதெல்லாம் பார்க்கறதுனால அப்பா அம்மா எப்படி இன்ஸ்டாகிராம் ஐடி தான் வச்சுருக்காரு. பொண்ணு அதெல்லாம் போட்டு எங்கே போட்டு இதெல்லாம் போடல. பொண்ணு போட்டு ஹைலைட்ஸ் வச்சு அதை சர்ச் பண்ணி மேட்ச் பண்ணி ரொம்ப சிம்பிளான விஷயம் இவ்வளோதான் பார்க்குறது. இதெல்லாம் கிரைம். என்ன கிரைம்? இதெல்லாம் ஓப்பனாக நீங்கள் தானே போடுறீங்க. நாங்கள் பார்க்கணும் தானே ஹைலைட்ஸ் வேறு வச்சுருக்கீங்க. மாட்டில் இதெல்லாம் தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லை, இது கிரைம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்க அப்படி சொல்றேன். அக்கௌண்ட் ப்ரைவேட்டாக இருக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அக்கௌண்ட் ப்ரைவேட்டாக. பேசாம அவங்க அம்மாவுக்கே மச்சி அவ்வளோதான் நிறைய பேர் நினைப்பாங்க நீங்கள் இன்ஸ்டாவில் போஸ்ட்லாம் போட்டுருக்கீங்களா?
வழக்கம் போல அவுட்டு போட்டுருன்னு நினைச்சேன். வாய்ப்பு ஆமா அந்த டெயில் போர்ட்ல அடிபட்டுச்சுல நீங்க அதுக்கப்புறம் பண்ணா நான் உள்ள ஒரு மேட்ச் தான் நடந்தேன். நீங்க தான் வெளில உட்காந்து நானே இதான் உட்காந்துட்டு இருந்தேன் கூட கலாய்ச்சிருந்தேன். நான் அந்த மேட்ச் ஓப்பனிங் போடலாம் நான் சொன்னேன். அது இது சொல்லி ஆமாச்சு. இதுதான் வருஷம் என்னன்னா விட்டுட்டு சாப்பிடுறீங்க. இருந்தாலும் கண்டிப்பா கிடைக்கும். என்ன மோசமா அது வரைக்கும் புரிஞ்சாடா இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. ஒரு பேச்சுவார்த்தைக்கு தெரியலண்ணா, எனக்கு தெரியலண்ணா. உனக்கு தான் தெரியலையா? உனக்கு தெரியலன்னா பிரச்சனை இல்லடா. ஒரு பால் நேரா என்ன கிஷன் நினைக்கிறது பாரு நான் கவசத்துல அதுக்குதான் நேரம் ஆடி அவருக்கு மேல நேரா அடிக்கிறேன். இந்த மாதிரி ஹியூமன் சென்ஸ் எல்லாம் பேசுனீங்கன்னா கண்டிப்பா ஜன போட்டுருவாங்க. பெண்கள் எதிர்பார்க்கறது தான். நீ பேசுங்க. எனக்குடா மிஸ்டர் அண்ணா பொண்ணு கிட்ட பேசுவாங்க. நான் பார்த்து வச்சுக்கோங்க. போனவே நீங்க பேட் பண்ணிட்டு அப்படி ஒரு பேட்டிங் வர வரைக்கும் நான் அப்படியே தான் சொல்லிட்டு பால் கொடுத்துருப்போம். அவுட் ஆயிட்டு வந்துருவீங்களா? இவர் ஆட போறோம். சரி போறாங்க அடிச்சோன்னே அவரே அவுட் ஆயிடுவாரு. பிரச்சனை கிடையாது. அவர் 50 வரைக்கும் தான் போவார். 50 வருஷம்ல தான் 100 வரைக்கும் போவார். இல்லைன்னா 50 அது அடுத்து வரல வருவல்ல எல்லா வாரம் வரும். பேட்டிங் கிடைக்காது நம்ம தான்டா. ஏன்டா பேட்டிங் கிடைக்காது? ஏன்டா முதல்ல அப்படி இல்லைண்ணா 50 வருஷம் நீங்க இல்ல அவன் பொறுமையா அவுட் ஆக மாட்டேன்னு சொல்றான். அதான் சிச்சுவேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடி. அப்படியெல்லாம் கிடையாது. அவுட் ஆகணுன்றது அம்மா உடனே உங்களுக்கு பரவலாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு.
படலனாலே 2-3 சிக்ஸ் போயிருக்கும். படலடா அப்படியே ஸ்டார்டிங் நிஜமாலே இவரும் அஸ்வின் ஒரு பக்கம் அங்கேயும் போச்சு. ஏதோ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட வரை அப்படியே உட்கார்ந்து இருந்தோம். இப்ப நாக்கு தேடுது. இப்ப நாக்கு தேடுனா உள்ள விடுங்க. மண்ணுல ஓட்டை இருக்குனால ஓட்டர்னா உட சொல்றாங்க. ஒரு சிக்ஸர்னா முடி வெட்டிட்டியா? அது எனக்கு பிரச்சனை இல்லை. நல்லா போயிட்டு இருக்குல்ல. நைஸ் நைஸ் நைஸ். பேட்டிங் இதா நானு அப்புறம் நானு இல்ல அவரு அப்புறம் நானு முடியும் நானு நிக்கில் இருக்க ப்ரோ அப்புறம் தர்ணி ப்ரோ அருண் பேர் சொல்ல இவன் நிக்கி வர கேட்டா ப்ரோ அப்புறம் இன்னொரு ப்ரோ நீ இல்லடா வேற யாரு நானு அவன் என்ன பண்ணிருக்கா உன்கிட்ட கேட்டுக்கவே கூடாது. அப்படி பேர கட்டிட்டு ஒன்றை 4 நான் போயிட்டேன். இல்ல அவர் சொல்றாரு பவுலிங்க்கு அப்படின்றாரு. அதனால சரி ஓகே அப்படின்னு 5 hours டா டுடே. 3 பேர் மைண்ட். கரணி ஒண்ணாச்சு 20. ஏய் ப்ளே நீ என்ன பண்ணா போன வாரம் ஸ்ரீதர் அதாவது நம்மளே கஷ்டப்பட்டு காட்டி கொடுக்கிறோம். அதுவும் கிடைக்காது போல. அப்படிதான் ஆடுவான். நீங்க தானே அவனை இது பண்றீங்க. அவன் எப்பவுமே அப்படிதான் ஆடுவான். இங்க உட்கார்ந்தாரு அங்க உட்கார்றாரு அங்க அதான் போடா போடா போட்டோ பார்த்துட்ட சமக்காவிட அடிச்சுடா. அதான் நீ ஹீரோ நடிச்சதால போஸ்ட் கொடுத்துருந்த எல்லாத்துக்கும். இதுனா கோப்ரோவா அது எப்படி செட்டிங்னா கேட்டா நம்ம அவ்வளோ அவரே கரெக்டா ஜூம் பண்ணாரு.
கடை திறந்து இருக்குதுல்ல கேமரா போயிட்டு இருக்குல்ல பவுண்டரி தொட்டல கை வச்சாதான் பாத்துட்டு இருக்கேன் நான் அவரை. அதே சாட்டா போட்டா வச்ச ஒரு வெள்ள அந்த மாதிரி இருக்கா அடிக்கிற பண்ணலாம் பார்த்து பண்ணிட்டு டேய் சாமி ஸ்கிராட்ச் போறோம் ஒயிட் லைட் வர ரிவர்ஸ்லயே போறதுல ஆட்டோமேட்டிக்காடா டேய் இங்க இருக்குடா வண்டி சுத்தி தான் அதெல்லாம் அங்க போய் போறீங்க டேய் இவனை நான் கூட்டிட்டு போங்க தெரிஞ்சிச்சு அன்னைக்கு போன அன்னைக்கு போச்சு அவனோட பேட்டிக்கு சொன்னதை நினைச்சு எவ்வளவு சிரிச்சிருக்கு தெரியுமா முடிந்ததும் திருப்பினா அதுவும் அந்த கையில நீதான் சூர்யாவா அதே மாதிரி அந்த இன்னொரு காமெடி சொல்லுவாங்கல்ல அவன் ஃப்ரெண்டோட கேரக்டர் தான் பார்த்தாவா அதுவும் செமையா இருக்கும் டேய் பார்த்தா இல்ல காமெடி பண்ணாட்ட எனக்கு திருப்பி வரல ஏதோ காமெடி பண்றியா எனக்கு ஃபுல் என்ஜாய் பண்ணிட்டா பம்கின் சாம்பார் என்ஜாய் பண்ணிட்டா இன்னைக்கு வீட்ல பம்கின் எனக்கு அது அவன் டக்குன்னு அப்படி சொன்னோட்டு எனக்கு புரியல ஓகேவா எனக்கு புரியல என்னடா எங்க போயினே இருக்காங்க ரெண்டு பேரும் சாப்பிட போறாங்கடா சாப்பிட போறேன் நான் எங்களுக்கு ஏதாவது வாங்கினாங்கண்ணா அப்பத்தெட்டு இன்னும் 2 ரன் ஏன்னா 30 ஓவர்ஸ் போட மாட்டேங்கிறீங்க ஃபர்ஸ்ட் அதான் நானும் கேட்டேன் 2 போட்டுனாரு ஆனால் 30 போட்டால் நல்லா இருக்கும் அதுதான் இவங்க எல்லாம் 25 ஓவர் ஆனால் எடுக்கிறேன் நான் நேரம் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் நிமிஷம் எல்லா ஆங்கிள்லேருந்து எடுங்க ஏதாவது 1 2 கிடைக்கும் எடுக்கணும் தானே பார்த்தேன் மொபைல் வச்சுங்க பாட்டுக்கு ரீல்ஸ் போட்டிருந்தாங்களா நேற்று இது இங்கே உட்காந்துட்டீங்க ஒரு சாப்பிட்ற கடையில் அந்த கடையில் அந்த இந்த படத்தை போட்டு திரும்பி பார்த்து போகலாம் ஹைட்டாக இருக்காங்க அதனால அதே பிரச்சனை டாக் வர உங்களுக்கு இது அது என்ன படம்
தான் அந்த பிருத்திவிராஜ் அழகிய லைலா அப்படின்னு அதுதான் மலையாளம். குருவாயூர் குருவாயூர் அழகிய லைலா அம்பலத்தான் பாட்டு. குருவாயூர் அம்பலத்தான் அதுல பாத்தீங்களா? அது மலையாள படத்தை கேப்பார் கபலம் இவன் அசல் கொள்ளாது சாங் அந்த பாட்டோட இதை போட்டுருந்தாங்களா? ஏய் கையில அதனால நேத்து அந்த அப்போ வந்து அந்த மேஷப் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த சீன் படத்தோட சீன்லாம் எடுத்து எடிட் பண்ணி போட்டிருந்தாங்களா? அதுதான் அதோட ரியல் சீனு அதான் பட் ஆனால் அது நல்லா இருந்துச்சு. அவன் போட்டு லிரிக்ஸ் வீடியோ போட்டுருக்காங்க. அப்போலேருந்து சாப்பிட்டப்போலேருந்து மண்டையில் ஏறிக்கிறேன். கன நேரத்தில் உதயமானது இந்த யோசனை. கேப்ல உந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ தூரம் ஃப்ளைட் ரொம்ப நேரம் பால் ஸ்கொயர் லெக்கில் பார்த்துட்டு நான் அங்கே பார்த்தேன். நான் சென்டரில் போய் நினச்சேன்னு நினச்சேன். ஆக்சுவலில் பார்த்தேன் கவுக்காரு 2 பால் எடுத்து போட்டாங்க. யாரும் 15 ஓவர் கரெக்டா? சரி விடுங்க ஒரு ரன் தானே 14 விடுங்க நம்ம டீம் பற்றி தெரியாது நம்மளுக்கு. ஆமாம் பேட்டிங் bowling சொல்லியாச்சு. இப்போ பேட்டிங்னா கூட 2 down 3 run போய் தானே வர சார்ஜ் வந்துருக்காது. ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டிங், செகண்ட் மேட்ச் பவுலிங். ஃபர்ஸ்ட் மேட்ச் பவுலிங், செகண்ட் மேட்ச் பேட்டிங்கா? அப்படிதான் சொல்லுவானுங்க. செகண்ட் மேட்ச் பேட்டிங்லாம் அவ்வளோ ஈஸியாக வராது. மேட்ச் அவ்வளோ பேர் செகண்ட் மேட்ச் இல்லடா ஆளு. பேட்டிங் கேசவ் அண்ணா இருக்காரு, கேசவ் கேபி அண்ணா இருக்காரு. கேபி கிடையாது பேட்டிங் வச்சு கலக்கூடாது. கேமரா இருந்தால் என்ன வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும். அது தெரியும். அதேண்ணா கேமராவில் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுது தெரியாது. அப்படின்னா இதுக்காக பேசாம இருக்க முடியாது. அப்படி கிடையாது. அவங்க இல்லாதப்ப நம்ம பேசக்கூடாதுல்ல. நீங்கள் கேமரா எடிட் பண்ணி தான் இருக்கும்போது பேச முடியாது. இல்லாதப்போ தப்பாக பேசுறது தப்பு. நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோம். நம்ம என்ன தப்பாக பேசுகிறோம்? ஆமாண்ணா நீங்கள் பேட்டிங் வரமாட்டேன் இல்லை. கேபி அண்ணனுக்கு பாவமா இல்லை. கேபி அண்ணனுக்கு இந்த வாட்டி பவுலிங் தான் சொன்னீங்க. அதுலேருந்து தப்பு. வேற பேட்டிங் இல்லடா, பேட்ஸ்மேன் இல்ல. நான் தான் அவரு தான் எனக்கு அவரு ஒருத்தர் தான் பையன். அப்போ ஏன் அப்ப தேவை பிரச்சனை இல்லை. அப்போ ஏன் தேவைப்படுது? இவரு தான் வரலையா? இவரு தர்ணியா நான் இல்லைன்ட்டாரு. விளையாடுறதுனா விளையாடுங்க. பேட்டிங் யாரும் இருக்கா? அசோகரன் தான் ஓப்பனிங். நீ இதை போடா. ஐயோ அசோகனா தான் கேட்கணும். கேட்கணும். மட்டும் அவர் 50 பேரை போட்டாரு. ஏன்னா 50 அடிச்சு நீ எதுவுமே பேட்டிங் அதை எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக வரத்துக்கு முன்னாடி நீ தான் ஓப்பனிங் ஆடிட்டு இருந்த போல இருக்கு. எதுலையா? ஐயா ஆமாண்ணா. அப்போ பேட்டரிலாம் இல்லை அப்போ வந்து இந்த மாதிரி ஆடுலாம் யாருக்கும் இல்லை. அப்போ பாலில் பேட்டு போடும் நல்லா. அப்போ எப்பயும் பேட்டில் படுறது இல்லை. இல்லை அப்போ போகிறதே வந்து அடிக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ கொஞ்சம் குறிப்பா காஜிக்கு போறான். அப்போலாம் இப்போலாம் என்ன பண்ணுவான்? 6 பால் 10 ரன் போயிடுச்சு. அவள்தான் இப்போ ஒரு ரன் அடிக்கிட்டா அவரு. பெரிய சண்டை இருக்கீங்க. ஆமா தலைவர் பட்டு பட்டுன்னு போட்டு முடிச்சு விட வேண்டியதானே. அது ஏன் பக்கத்துல உட்காந்துங்கிறாரு. அடிச்சுக்கிறாரு 20 ரன் அடிச்சிட்டாரு போதும். நிக்க வந்ததுனால 1 டவுன் போன. என்ன மாத்தினே இருங்க. ஃபீல்டு மாத்துறாங்க. ஆக்சுவலி நிக்கு தான் வந்தவனே. ஒரு ஓப்பனிங் லேட் ஆகுறதுனால ஏன் பண்ணி போட்டுருவாங்க. ஒன்னதான் கிடையாதுடா. எனக்காக ஒரு 7 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்பாங்கடா. அவ்வளோதான்டா. ஒரு இல்லை ஒரு ஃபீல்டு இருக்கானா? அதுதான் நான் பேடை கழட்ட போகிறேன். இருக்கேண்ணா பால் கொடுண்ணா. நேராக காஜ் அடிக்கண்ணா. இல்லைன்னா காஜ் ஆட்டு வந்து போடுறேன் நான். நாலு பார்த்தேன். அதுதான் நான் சொல்கிறேன். அங்கே 5 பால் ஆட்டு வந்து பார்த்து டயர்ட் ஆகாம 49 வேலை ராக்கெட் பண்ணால் இல்லை ஆகுது. வெயிட் இல்லையா மேக்கே பைல்ஸ் இல்லைன்னா மேன்கேட் பண்ணக்கூடாது. அதான் ரூல்ஸ். இல்லைடா இல்லை பைல்ஸ் எல்லாம் அப்புறம் பண்ண மேன்கேட்
அப்போ ப்ராப்பராக ஜாலி ஷாட்டு கிடையாது கீழியும் கிடையாது. அதான் இது என்ன ஷாட்டு இது? இதே நம்ம கொடி ஏற்றணும்னு வச்சுக்கோங்க, அதே பால் நேராக இன்சைடுக்கு எங்கேயோ வாங்கி இங்கே வந்து இங்க ஒரு டீம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இங்க ஒரு டீம் கல்லு செருப்பு வச்சு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நாங்கள் அசோகன் 50 அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். போடா. ஆனா அது எனக்கு சொல்லணும். அங்க 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 அட திரும்பி அங்கேயும் பாருங்க. ஆள் ஏரியால கிளின்றா மாட்ட ஓட்டுறீங்களா நினைக்கிறீங்க? இல்ல இல்ல சுத்தி அடிக்கிறதுக்கு ரெக்கார்டிங்க்கு. இப்ப எங்க அண்ணா டீசென்சியான ஆள் அவுட் ஆயிடுவார் இந்த பக்கம். பாக்கல கதை மட்டும். எத்தனை நிச்சு நீ பேசி நீ 21 நச்சு 20 மேல அவன் ஒரு 10 ரன் கீழே வச்சானா தான் வெளியே வந்து பார்த்தா அமைதியாக இருப்பான். செகண்ட் ஹாஃப் ஆனால் அது கேம் எடுத்து 20 ரன்லாம் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்தே பேச ஆரம்பிச்சு. இப்போ கண்டிப்பாக ஓட மாட்டாங்க. நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணி இதுதான் ஓடணும். ஓட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டாங்க. தானே ஃபோன் அடிக்குதுப்பா டக்குன்னு வா முடிஞ்சு போச்சுன்னு நீ கொஞ்சம் பேச போடுறேன்னு அழுத்தியும் கிடையாது. நீங்கள் கோவா போட்டாலே வரும் போல. பேட்ஸ்மேன் அதெல்லாம் வச்சிரும் வர சொல்லுவா. ஏய் நானா டீமுக்கு 2 பேர் இருக்கு. எதுக்குடா இங்க 2 பேரா? போல 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 ரனா திரும்ப 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 பார்த்தோன்னே பெரிய ஆளு. நானும் பார்த்தேன் நீ போட்டேன் என்னையும் பெரிய ஆளு. அதில் பேசி கேப்டனோட கவலை மேட்ச் ஜெயிக்கணும் இல்லை பேட்டிங் கொடுக்கணும் தான். ஃபீல்டர் போட்டாலும் சிங்கிள் தான். அதோட ஆடுறாரு. அவரே லெக்ல போடுறாரு. ஹாஃப்ல தூக்கி நீட்டும் பேட்டிங் இறங்க வெறும் பேட் கட்டி உள்ள இறங்கி அது சார் 4 பால் மிஸ் பண்ணேன் அந்த பால. பேட் விட்டுனே இருக்கணும். லட்சுமி நான் விட்டு பார்த்தது
அதுக்கப்புறம் டிஸ்மேட்ச் ஆகிடுவார். அடிக்கடிங்கன்னா ஓரளவு ஆடணும். போன் அடிச்சு அப்படியே பண்ண அதுக்குன்னா நான் வெயிட் பண்ணுறேன், அப்படியே குத்துறேன். டைம் என்ன? தண்ணிக்கு என் வீட்டில் போட்டு போயிட்டான். 4 மணிக்கு 8:03. 8 மணிக்கு தான் பார்ப்பாங்க. வெயில் அடிக்குது. இப்போ சரி ரசீம்ண்ணா, அடுத்த கேள்வி. இப்போ பாட்டில் இங்கே வச்சுட்டாருல, பால் வந்து பாட்டில் வச்சா வச்சுட்டாரு. யார் டீம் பெனால்ட்டி 5 ரன்ஸ். அது ஹெல்மெட்டுங்கிறது பொருள் தான் கணக்கு. ஹெல்மெட்டுங்கிறதுக்கு 5 ரன் தரல பொருள். என் க்ளவ் அப்படி விட்டாலே க்ளவ் போட்டாலே 5 ரன். உங்கள் க்ளவ் விட்டிங்கன்னா உங்கள் எப்படி அதுக்கு 5 ரன் கொடுப்பாங்களோடா? நானே அதுதான் 5 ரன் இதுக்கு கொடுத்தாங்களே. பாபா சாம இது தற்கொலை பண்ணுவேன். கீப்பர் க்ளவ் போலிங் கூட போட மாட்டேன். நீ பேட்டிங் இல்லைன்ட்டா. என்னதான் நம்ம நல்லவங்களா இருந்தாலும் ஆட வந்துட்டு பேட்டிங் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது ஒத்துன்னு தான் கொஞ்சம் யாராக இருந்தாலும் கரெக்டு தானே. கத்துறது சவுண்டு தானே உன்னையா பாக்குறாங்க. யாரும் அலாரம் அடிச்சு சாவடிக்குதுடா. இப்படி இருக்காது. பால் ப்ளீஸ். நான் பால் எடுத்தானா? பேட்லாம் பார்க்காதண்ணா. பேட்டில் படுறவனுக்கு தானே. உனக்கு என்னண்ணா ஆரவனுக்கு என்ன செய்ய என்ன சொன்னாங்க? பின்னாடி செகண்ட் மேட்ச் உடஞ்சிருச்சா? அப்படிதான் சொன்னாங்க. 4 ஓடிக்க உடஞ்சிருச்சா? ஐயோ, அது ஸ்டாண்டு தான் அமைச்சிருந்தானே பார்க்கலையா நீ? குரூப்ல ஃபீல்டர்ஸ் நான் குரூப்ல அனுப்பலண்ணா. அவரு மேனேஜரில் போட்டானா சில்ஸில் போட்டா? சில் பாய்ஸ் தனா ஃபோன் காரில் இருக்கு. பேட்ரா போயிடுச்சுடாது. வெளியில வாங்க, தண்ணி வேணா வெளில வாங்க. சூர்யா கடுப்பாயிட்டாட்டா. 10 ஓவர் இருக்கு. நான் என்ன பண்ண போறீங்க? போயிட்டு ஆயுதம் சும்மா சொல்றேன். நான் பூச்சிக்கிட்டுனா மேனேஜர் தான் போட்டானுங்க. நான் சூப்பர்ண்ணா. வைபர் வெப்பு அருள் இருக்கிறது தெரியாமல் பேடு கட்டிட்டேன். கட்டாம அவுத்துரு. இப்போ உன்னை யார் கட்ட சொன்னா? அவுத்துரு, நான் கட்டிக்கிறேன். போய் பாருண்ணா. ஹெல்ப் பண்ணிருப்பாருண்ணா அவரு. அதை வச்சு அவர் என்ன பண்ண போறாரு? டாக்டர் அவரு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ கதை காலி. அதே மாதிரி சாப்பிட்டு போல வெளியில் இருக்கான் போல. டேய், நீ டவுன்லோட் பண்ணி காட். நான் டெலிட் பண்ணிட்டேன். அதை வச்சு நான் என்ன உண்மை அது அமேஜஸ்ல இருக்கும். வாட்ஸ்அப் ஸ்டேட் இதில் இருக்குண்டா. மீடியா போனா இந்த இதான்டா. சொப்புன்னு விழுந்தாரு பாவம். மூணு 6 3 4 6 6 செஞ்சுரி அடிக்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாதா? நான் 40 சொல்லலாம்னா 69 எவ்வளோ 9 இருக்கா? நின்னா அவன் நின்னா அனுப்புறேன்.
அவர் பேடு கட்டிட்டே போயிருக்காரு பாத்ரூம்க்கு பாவம். அவர் வேற ஆனாவது பரவாயில்ல 10-15 ஓவருக்கு அப்புறம் தான் கட்டினேன். அவர் முதல்ல நான் வரப்பையிலேருந்தே கட்டிட்டு இருந்தார். அவரு ஒன் டே ஒன்று டக்குன்னு விக்கெட் போயிடுச்சுன்னா எனக்கு நல்லா தானே இருக்கு. அடுத்த வாரம் இதே மாதிரி பிக்கப் பண்ணி வச்சு அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் நான். அடுத்த வாரம் 50 வரும். அதுதான் சொல்கிறேன், அந்த கிரவுண்டுக்கு வழி தெரியாது. தடுத்துடுறாடே. No ball. ஃப்ரீட் அசோக்கு, நீ வீட்டில் ஃப்ரீட் மட்டும் ஆடிட்டு இருக்கா? வீட்டில் ரன் அவுட் தான் ஆகணும் நீங்கள். முன்னாடி ஃப்ரீட் பால் தான் அமைதியாக இருந்தாங்க, இப்போ அதுக்கு ஜெண்டா போட ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு தான் தண்டா நினைக்கிறேன். பேக் போன். போன அடிபட்டதா? ஆமாம் ஊந்தாருலடா ஆ. அந்த அங்கே தான் பேக் பண்ணி என்னாச்சு? முண்டிச்சா? வலையில் கிராக்கு ஏன்டா உடஞ்சிருச்சுனா இந்நேரம் அவரால் எந்திரிக்க கூட முடியாதுடா. ராக்குடா. வெல்போல் என்ன வச்சாருடா? இல்லைண்ணா நிலைமையை பார்த்தா அப்படிதான் இருக்கும். அப்படிலாம் இல்லை, எங்கள் வீட்டுக்கு போனால் தோணுது. இது வந்து என்ன பண்ணப்போ நீ பேட்டிங் வேணா தயவுசெய்து கிளம்பிடு. பேட்டிங் கிடைக்கலனா தயவுசெய்து கிளம்பிடு. எங்கே இன்னைக்கா? பேட் பீஸ் அவ்வளோ மிச்சமாகும். கிளம்புறதுனா கிளம்பிடுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆள் இருக்கா? அது இப்போவே கிளம்புவேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பேட்டிங் ஆல் என்ன கேப்டனா என்ன பண்ணுறீங்க இப்போ? 10 லாஸ்ட் 10 ஓவர் ஸ்லாக் பண்ண சொல்லுங்க. அவ்வளோ இல்லை, அவனும் ஆல்ரெடி அடிச்சுன்னு இருக்கானுங்க. அடிக்கலாம் இன்னும் ஸ்லாக் பண்ண சொல்லுங்க. அரவிந்த், டேய் நீங்க 2 பேரும் பார்த்தா இப்போ குரூப்ல வந்து ஜெண்டா போடுறான், இன்னும் அவுட் ஆகலையாட்டு. அரவிந்த் அது 10 மணி மேட்ச் தான் வருவாரு. நான் நல்ல அட்டெம்ப்ட் பாத்து. ஆமா ஆமா, கரெக்டான அட்டெம்ப்ட் தான். தேவையான அட்டம் இல்ல இல்ல. அங்க பின்னாடி யாரும் இல்ல. பால் கரெக்ட் புரியுது புரியுது. அதே மாதிரி ஆடினா அப்படியே ஆடினா. டேய் டடா சூர்யா ஜெண்டா போட்டு பாத்திருக்கேடா? நாளா ஜெண்டாவே போடலண்ணா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு முன்னாடியே இன்னொருத்தர் தான் இருக்காரு. அவரு அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் நானே உள்ள வருவேன். அதனால நான் ஜெண்டா போடல. பிரேம்ஜி மாதிரி தான் எனக்கா கேட்ச் பிடிச்சி பாத்திருக்கியா? மாதிரி எனக்கான மூடி பேட்டிங் இறக்கி பாத்திருக்கியா? அதெல்லாம் ஃபாஸ்ட் அடிக்கும். அவுட் ஆகிறதுக்கா? அவர் அவுட் ஆகிறதுக்கு அடிக்கிறாரு. ஜெண்டா போடல. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? கீப்பர் சக கீப்பருக்கு அட்வைஸ் கொடுக்குறேன் ஃபாஸ்ட் அடிக்கணும்னு. இப்படி பிடிக்கிறப்பயே பால் கை. அவர் கொஞ்சம் கீப்பர்னால அந்த மைண்ட் இது பண்றாரு, ஹெல்ப் பண்றாரு. டிஃபால்ட்டா கீப்பிங் மேட்ச் பண்ணா? ஆமாண்ணா, பேட்ஸ்மேன் கீப்பர் பேட்ஸ்மேன். அவர் தோனி பண்ணா அப்படின்னு என்னன்னா அப்புறம் என்ன WKBAT போடுறாங்க? WKBAT தான்டா போடுறாங்க, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஆமாண்ணா, அது ஜென்ரல் டேர்ம்னா. ஆனால் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கு வித்தியாசம் இருக்குது. பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர் வித்தியாசம். KL ராகுல் பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர். மெயின் வந்து பேட்டிங் தான். எனக்கு பண்ணிட்டு பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர். ராகுல் டிராவிட் பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர். புரியுது. தினேஷ் கார்த்திக் வந்து அவனை என்ன பண்றதே தெரியல, இருக்கான் என்னன்னே தெரியல. தோனி தான் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் இன்னும் யார் இருக்கான்? ரெண்டுல எது பிரியாரிட்டியா? இஷான் சர்மா, இஷான் கிஷனும் பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர். இப்போ நிறைய கீப்பர் நமக்கு முன்னாடி ஒரு காலத்தில் கீப்பர்லாம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு தெரியுமா இந்தியன் டீமு? அதனால தானே டிராவிடே கீப்பிங்காக வந்தான். இல்லாட்டி வந்துருக்க அவசியம் இல்லை. இல்லை இப்போ என்னன்னா சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். சஞ்சு சாம்சனா? ஆனால் அவனும் ஃபீல்டிங் நிற்கிறான். அது ஃபீல்டிங் நிற்கிறது இல்லை. நீ யோசிச்சு இப்போ முன்னாடி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்னா அவன் ஃபீல்டிங் நம்ம பார்க்கவே மாட்டோம். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அவனோட கீப்பிங் பயங்கரமாக இருக்கும். நான் பேட்டிங் ஆடுவான் அந்த மாதிரி. ஆடம் கில்க்ரிஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஆனால் அந்த நாய் அப்படி மாதிரி ஆட மாட்டான், 2 பேர் ஆடுவான். இல்ல இங்க சொல்லுங்கடா. வேற யார் இன்னொரு ஜாஸ் பட்லர்லாம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இந்த கருணை வரமாட்டேங்கிற பேட் வரமாட்டேங்கிறா ஃப்ரெண்ட்ஸ்ல. அது அவன் ஃபீல்டிங்கோட விக்கெட் கீப்பிங். அலெக்ஸ் கேரி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இல்லை அவங்களாம் ஃபீல்டிங் கீப்பிங் நல்லா பண்ணுவாங்க, பேட்டிங் நல்லா ஆடுவாங்க.
டீம் பேர் தான் டைனமிக் டைனமோஸ். நீங்க இன்னும் விளையாடிட்டு இருக்கீங்க அந்த டீம். கீழே பால் எத்தானா அப்படியே கீழே 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 பார்த்ததே இல்லை. போடுறா வாட்ரா டேய் போயிடுச்சுடா அது வச்சிரும் கண்டிப்பா வச்சிரும். முடிஞ்சு போச்சு உங்களுக்கு எல்லாம் பேட்டிங் கிடையாது, எல்லாம் கழட்டுங்க. அவர் 100, இவர் 50, 150. 24 ரன் அடிக்கணும். இதுல வேற ஒருத்தர் நான் எனக்கு காலையில பார்த்து விட்டு என்னடா இன்னைக்கு 50 அடிக்க போல அடிக்க போல இருக்கு எனக்கு தோணுது வேற சொன்னாரு. அப்படியே அந்த சொல்றேன் போட் எத்தனை போலையா அந்த டீம் நம்ம டீம் கிடையாது. யாருதான் ஆனா நீங்க வந்து சுத்துனா தாண்டா வலி. 4 நீங்க 16 கிலோமீட்டர் சுத்தி 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சுத்தி வந்தீங்க. அவுட்டு கேட்ச். எந்த வழியா சொல்றப்ப நான் அந்த பக்கம் சொன்னேன் உனக்கு சுத்து தாளம்பூர் பக்கத்துல வந்து நான் என் வீடு தானா வீடை தாண்டி தானே ஆமாண்டா அப்படியே இதுதான் தொட்டுருக்காண்டா. தாளம்பூர் வழியா வந்துருந்தா எனக்கு 16 கிலோமீட்டர். இப்படி வந்துருக்காண்டா. நீங்களும் அப்படிதான் வந்திருக்கணும். நான் பள்ளிக்கல்ல நீங்க இல்ல அவரு அவன் தனானாவும் அப்படிதான் வந்திருக்காங்க. என் வீடை தாண்டி தான் அவர் வீடே இருக்கு. பாட்ரா டேய் போயிடுச்சுடா. 4 அடே பாடி அடே. அவனுக்கு நீ 100 எழுதி இருக்கக்கூடாது, யாராலையும் மாற்ற முடியாதுடா. ஏய் இந்த கேட்டு திறக்கறா. இந்த கேட்டு திறந்தா இருந்துச்சு. ப்ரோ என்ன ஃபீலிங் வெளிய போடு ப்ரோ. அவ்வளோதான்டா. ஒரு ஆல்ரெடி 4-5 க்ளவுஸுக்குள்ள ஒரு 2 ஃபிங்கர் பாதுகாப்பு இல்லை அவனே மாற்றிருக்கியா தலை நீங்கள் பாடி அவனுங்க வரம்பா அண்ணா கொஞ்சம் போயிட்டுக்கலாமா? இன்னொரு பால் நினைச்சு யாருக்கு இருக்கு இங்க இருந்து இதுல போனா கீழே இப்படி போனா பேட்டை கேமராவா அவ்வளவுதான். இன்னுமே பேட் போ ஃப்ரீயா போ, இன்னும் ஃப்ரீயா போகும். ஆமா நீ அப்படியே இப்படியே டைட்டா இருக்கு. வாழைப்பழம் வேணா வச்சு ஆப்பிள்லாம் டைட்டா இருக்கலாம். லெக்குக்கு வந்து உங்களுக்கு லெக்ல ஸ்ட்ராங்னா லெக்ல இதுல அடிக்கனா இப்போ இதா ஓப்பன் சான்ஸ் ஓப்பன் ஆடலாம். நிக்கெல்லாம் சொல்லித்தரவா ஆகாதுண்ணா நீ ஓடனா ஓடனா இன்னைக்கு அவரோட யாரு அவருக்கு 100 எழுதிருக்கு. பால் வரணும். பால் இன்னடா இன்ன வரணும். அப்பதான் கிக் ஆட முடியும். நான் போங்கண்ணா கூப்பிடுறாங்க பாருங்க. யாருக்கு டேய் ஆறா ஆறா அவுட் ஆயிடு போ. எவ்வளோ அடிக்கணும் எவ்வளோ அடிக்கணும் ஆடு 20 ரன்னுக்கு ஆடு அப்புறம் வா. அசேனா இவனால முடிஞ்ச வரைக்கும் ஆடு ஃபுல்லா ஆடு நீ. ஏய் 20 தாண்டா அடிக்கணும், நின்னு ஆடுறா. நீ ஃப்ரீயா பேட் விடு. நிக்கிறதுனா வாய் பேச போடுமாம்மா. பாத்தியா இல்லையா எங்க அண்ணன் என்ன மாதிரியான ஷாட் இது. பையன் அங்க ஆடு. ஒரு சாட்டா ஆனா இதுக்கு மேல ஒண்ணு பண்ண முடியாது.
ஐயோ அவ்வளவுதான். அங்க வந்து அப்படி கூட அடிக்கலாம். பச்சையில் இப்படி கூட போடுவாங்க ஓடு நாய இப்படி கூட ஆடும் இல்லை பிரியாணி எவ்வளவு இருக்கு? இங்கூடு கேமரா காலி. அவரோட ஃபோன் தானே அது லேட் ஆனா. பவுண்டரி பவுண்டரி நாலு இல்ல இல்ல ஓவர்லாம் இல்ல போடு யாரா அவன் ஃபீல்டரு என்னைய மாதிரி ஒரு ஃபீல்டு பார்த்தாலே தெரியும் 10 தான் இன்னும் 10 தான் பாரு. எங்கடா பத்து 20 ரன் ஓவர் அப்படி போற பஸ் ஆகும் அஞ்சுமா சொல்லுவான் நீ தான் போணும். நீங்க பார்க்க கூடாது. நீ தான் போணும். எவ்வளோண்ணா 14 தானே 10 சொன்னா 10 ஆட போறாங்க. 10 காணா அப்புறம் 4 அவன் அவ்வளவுதான். அவங்க நல்லா போட ஆடுறீங்களா? எந்த சான்ஸ் கிடையாது வந்துருங்க இங்கே. இங்கே இருக்கிறவங்களாம் எல்லாட்டு பீஸ் கேட்டுப்போம் ஏன்டா உனக்கு கூட லாஸ்ட் 2 ஓவர் கிடைக்கும்ண்ணா அவருக்கு அதுவும் கிடையாது நீ வந்து ஆ டயர்ட் ஆயிட்டார் அவர் 100 ரெஸ்ட் வரக்கூடாது இவர் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க நல்லா போடுறாங்க பரவாயில்ல ம் நல்லா போட்டாங்க அந்த பேட்டிங்கே போடுறாங்க கொஞ்சம் ஐடியா இல்லாத பாய் அப்போ இன்னும் நல்லா போடுறாங்க ஏய் அப்படி இல்லைடா சி 2-3 விதம் நிறையா விதம் இருக்குடா பவுலிங் போடுறதுலேயே ஒன்றுலாம் வந்து அப்படியே கண்ணா பின்னாடி போடுறது நல்லா போடுறாங்க மீன்ஸ் வாட் நல்லா போடுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த லைன்லாம் போடணும் இப்படி தான் போடணும்னு தெரியுது ஆனால் எப்படி போடணுன்றது தான் தெரியல அவங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது ஒரு பேட்ஸ்மேனை பார்த்துட்டு எப்படி போடுறதுன்னு தெரியல இப்போது அவங்க போடுறது வந்து எல்லா பேட்ஸ்மேனும் ஒரே மாதிரி போடுவாங்க ஓகேவா அது வந்து நீ ஹிட்டராக இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் சரி லைக் டிஃபென்ஸ் ஆடுறவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்க போடுறது ஒரே லைன் ஒரே லென்த் அந்த மாதிரி தான் வரும் இது இப்போ அசோக் கண்ணனா இவருக்கு எப்படி மாற்றணும் அதுக்கப்புறமேட்டு இவன் தானா ஒரு 2 ஓவர் பார்க்கணும் எப்படி ஆடுறானா அப்போ இவனுக்கு எப்படி மாற்றணுன்றது போட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவேன் புரியுதா எவ்வளோ தானே எவ்வளோ 50 அடிக்கலையே இன்னும் பால் வரும் கிட்ட. எவ்வளோ தானேண்ணா 42 ஹெல்ப்ரேட் தானேண்ணா 8 ரன்னா 10 ரன்னா தானே அதான் இல்ல இல்ல பாடி மேல இங்க போட்டு நினைச்சேன். பால் படவே இல்ல. க்ளவுஸ்ல அது ரொம்ப ஈரமா இருக்கு. அப்படியே அது எதிரியே சத்தம். ஹெல்ப்ரேட் என்ன 8 ரன்னா 9 ரன்னா தானே அவ்வளவுதான். அருணா போது வந்துரு அருணா இன்னைக்கு ஆடி நல்லா ஃபுல் டாஸ் போல இங்கே இதுதான் நான் உங்களுக்கு அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் அங்கே ஆட ட்ரை பண்ணி நிறைய வாட்டி அதான் அந்த ஃபுல் டாஸ் பால்லாம் இந்த பக்கம் ஆடினீங்கன்னா அவர் கவர்ஸ்ல ஆடுவார் கவர்ஸ்ல ஸ்ட்ராங் ஆகும் எங்க இருக்கே? ஓகே. ஏய் ஆஷா எங்கடா படிச்ச உனக்கு எங்கேயுமே படலை எதுக்குடா அவுட் கொடுத்தா உனக்கு அது பேட்டே அது இதுல வீரமா இருக்கு. அது ஒரு மாதிரி ஒரு லப்பர் சவுண்ட் கேக்குது. பேக்ல உள்ள அந்த லப்பர் சவுண்ட் கேக்குது. பாட்டா போடுவா குடுங்க போடுவேன். டவுசர் போடுங்க போடா. டவுசர் போட்டா தான் போலாம். இப்படி பால் போறேன் போலி. நோ பால். அதான் நான் வேணுமா? நான் அப்படியே ஸ்டார்டர் அடிச்சுனா. 100 அடிச்சு மாத்தினால. உடம்பு இல்லாம வரலன்னு சொல்லுடா ரொம்ப நேரம் விளையாட்டுன்னு வரேன்டாடா 42 தான் 6 மாத்திக்க வேண்டாம் ப்ரோ பேட கழட்டுங்க. வாய்ப்பு இல்ல கழட்டுங்க. கழட்டுங்க. சூர்யா சொல்லுங்கண்ணா வாடா நீ அடுத்து பாடி பாடி நல்லா ஆச்சு. ஏன்னா அது இது கீழ போய் நானே வந்துருவாடா
எடுக்கும்போது ஐயாவை நல்லதா பேசிட்டு உள்ள போனோடனே அது ஐயாவை நம்பிக்கிறா. இன்னும் 8 நம்பர். இன்னும் 1 அடிடா 1னா. பேடினா பேடினா. 3 3 இன்னும் 1னா 1 வெள்ளச்சே போதா. பிரபு நம்பர் வச்சிருக்கீங்களாடா? கால் பண்ண சொன்னாங்க. என் ஃபோன் காலே வெளில போயிடுச்சு. ஏன்னா பொண்ணுமா இல்ல போனை பார்த்துட்டு அதுனா பொண்ணுமா. சூர்யா விட்டு கிஷோர் யாருக்க போன் அடிக்க சொல்லு. பிரபுக்கு கால் அவங்கலாம் அங்க இருக்காங்க. கிஷோர்லாம் அங்க இருக்காங்க. ஏய் வரும்போது போன் எடுத்துட்டு சொல்றான். சாவி கார்ல தானே போயிருக்காங்க. கார்ல தான் போன் இருக்கு. என் கார்ல போன் இருக்கு. கார் வரும்போது போன் எடுத்துட்டு சொல்றான். அவர் தான் போன் பண்றாரு. என் பையன் இருக்கானா? அவி சார் பேட். பிரீட் ஆடுனா ஆமா. நோ பால். போடே போடே பேட்டா 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 கம்பி பார்த்தா சுத்தற மாதிரி சுத்தறா. பனியா பனியா திரும்ப மாறுன்றா மாத்துவா. டோர் முன்னாடி வர சொல்லு. அசோக் டோர் முடிஞ்சோடா. ஆட 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 உடா அடி. சூர்யா அடுத்து இவனும் யாராவது இருக்காங்க. அடுத்த மேட்ச் இல்லடா. பாக்கி எல்லாம் அடுத்த மேட்ச் தான். அடுத்த வாரம் match. இல்ல 25 பேஜ் இருக்கு. இது ப்ளே நானா ப்ளே வேற யாரும் ஆடுறதுனா ஆட சொல்லுங்க. இல்ல நீ ஆடி 10 அடுத்த மேட்ச் இருக்கு. 10 மேட்ச் இருக்குடா. இல்ல ஏனா ஒரு போன ஆடுவ பண்ணு. யாரை ஆடுனாரு? நீங்க வேற அடிக்க சொல்லிருக்கீங்க. நாளைக்கு போடா. அது பரவாயில்ல அடிக்க அடிக்க. இந்த கால இடிச்சே. போடு போடு. அடி அடி அருடா. பாத்து பாத்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தெரிய இருக்கு பாத்தாலே. அதுவே கட்டி கட்டா போனாரு. கோல் போட்டு பாத்தியாரு. ஆமா கோல் போட்டு. ஏய் போன் எடுக்கடா வந்துட்டாங்கடா. நான் ஃபோன் பண்ண எடுக்கல அவங்க. அப்படியே சொல்றா. கண்ணி கிட்ட சொல்றா. ஏய் நானா இங்க பாத்துங்க. நானா சூப்பர் நானா. கண்ணி கிட்ட பால் பாத்துங்க. டேய் என்னடா பண்ண நம்பர் வேற யார்ட்டயுமே இல்லையா நம்பர்? யார் நம்பர்னா? பிரபு இவனா போன் எடுத்துறானே இல்ல. எம்எஸ் இருக்கும்ல. இன்னும் யார்கிட்டயுமே இருக்காதுடா. இவனா போனே கார்ல இருக்கு. இவன் கார்ல இருக்குடா. ஏன் கார்ல வச்சிட்டு வந்தனா? நீங்க அவசரம். ஏய் நானா பாரி டேய். ஒரு பால் மட்டும் அடிக்க. ஒரு பாலானா? அவ்வளவுதான். யாக்கர் தான். எப்படி போட பாத்தீங்களா? ஒரு பால் ஆயிடுச்சு மதியம். அவரே போட்டு பால் போட்டு வாட்டர் டேனா ஏன்னா அவருனா
லூஸ் ஆயிடுச்சு அது கரெக்டா இருக்கு பகல்டு ஓலே பேட்டிங் தானே சரியா சரியா ஓகே ஓகே வந்துருவா நம்ம ஒரு விளையாட்டு போனா டாபுள் 80லே வரேங்கறாடா 82 போங்க உங்க கை வச்சா காலியாயிரும் எல்லாரும் பேட் எல்லாம் தூக்கி ரெடியா நின்னு காமிங்க நோடா பண்ணாரா ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிடலாமா அப்படியே அசகனா எங்கனா இந்த டக் அவுட் அடி பின்னாடி இருந்து போய் பேட் கட்றா ஜஸ்ட் மிஸ் பாடி அடி நாங்கடா தெரியும் நீ அக்கா எப்படி அருணா ஓ கம்மி பண்ணா போதும் இல்லடா அது க்ளவுஸ்ல விளையாட்டு வா இந்த சவுண்ட் இல்ல ஆடு அடுத்த நீ இறங்கிக்க அவன் அடுத்த இறங்கிக்குவான் அவன் நிமிலா வாடா க்ளவுஸ் பேட்ல இருந்து இங்க ஒன்னு இருக்கு ஒரு மாதிரி இல்ல அந்த சவுண்ட் கமான் அஜினே வேற வேற போற இனிமே நான் வரேன்னு சொல்றேன் குறைச்சிட்டாங்கடா அப்புறம் பேச்சு இருக்கும் சரி போறேன்ட்டு சரி 2 பால் இந்தியாவை பிடிக்கலாம் குடிக்கிறதுக்கு கடையில் மயிர் மாதிரி பண்றாங்க சாப்பிடுங்க வாங்க வாங்கடா டேய் உள்ள இருக்கு ஆமாடா தயவுசெய்து சாப்பிடுங்கடா இதெல்லாம் சாப்பிடுங்கடா அவுட் ஆயிடுவா நீங்க சாப்பிட்டீங்களாடா அவ்வளவுதான் நாங்க சாப்பிட்டோம் வாடா டேய் நம்ம வரா இருக்கான் பாரு பூரி வாங்கணுமாடா பூரி வாங்க நிக்கே 5 மாதிரி போடுறாரு 6 பேர் போடுறானா ஒடுக்கி பல நான் கரெக்டா பேட் வரல அதுல போடு இப்பதான் அந்த கால் வைக்கல பேடு கட்டல சொல்ல ஹெல்மெட் அட்டனா யாரும் அதுக்குள்ள கால் பண்ணான் வரணும் அவுட்டாரியா அத்தை அண்ணா கட்ட சொல்லலாம் இல்ல வெள்ள சுத்துறதுக்கு டிக்கெட் எடுத்துமா ஏன் விட்டீங்க அப்படின்னு அலக்கா நம்ம போகும்போது வெயில் வரும்னு சொல்லுவோம்ல ஐ
ஐயோ பாக்குறாரா அது கிளியர் ஆயிட்டு இருக்குல்ல சாப்பிட்டா வேணாம் வேணாம் வேற யாராவது ஆட சொல்லு ஓடு வருதுல்ல சரி அது கேட்டுருக்கீங்களா ஓடிடு இந்த ஹோட்டலே நான் தெரியாதனமா போயிட்டேன்டா. இனிமே இந்த கேண்டீனுக்கு எவ்வளவு போகாதீங்கடா. நல்லாவே இல்லடா, சட்னி ரொம்ப கசக்குது. இஞ்சி இவ்வளவு பெருசு போட்டு கேண்டீன்ல வாங்கி நைஸா பேட் கட்டி சொல்றேன். நைஸா பேட் இதுக்கா கார்ல போனீங்க அப்படி போடு வரும் தலா வரும் ஒண்ணு பாரு. அதுதான் கேட்பாங்க. நோபால் வாங்கிக்க. ஓடலாம் அரு நேரம் ஓடிக்கலாம். த்ரோ கொண்டு ஓடிக்கலாம். பேட்டிங்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருந்தா அது கரெக்டாக தான் எக்ஸிக்யூட் கட்டு கட்டு சீக்கிரம் கட்டு. நிக்க பால் எங்கடா? சாப்பிட்றோம்னு சொன்னா யாராவது சபரி வர இல்ல சபரி நான் வராடா. நான் பேட் எடுத்துறேன். பால் அவ்வளவு பின்னாடி போறீங்க. பின்னாடி தானே ஃப்ரெண்ட்ஸ் கார்டு சுத்தம் தான் முடிஞ்சிருச்சு. பின்னாடி போயிடல. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணமும் முடியல. நான் இது போனா போயிடலாம். யாரு இல்லைன்னா ஸ்டோரி ஒன்று சொன்னால நானே ரியாக்ட் பண்ணேன். மாமா பால் ஏதாவது போதா டைம் ஒரு 7 இருக்கும்டா. இதெல்லாம் மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஏரியா சாமியார் மாதிரி பேசிட்டு இருந்தான். நான் அப்படி என்ன சொல்றேன், மண்டல கல்யாணம் நானும் இவன் தான் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா. போடுறோம். நோபால் கல்யாணம் வந்து நான் என்ன ஃப்ரீ நோபால் மாவா பாக்குறேன். இருக்க மாட்டேன்.
ஓகே பரவாயில்ல ஏதாவது அமைஞ்சோம் ரொம்ப நல்லா பிரச்சனையே நீ நான் தான் பேட் ஆடினா ஒன்றும் போடாது வா நோபால் இல்லையா நான் போன பார்த்து போயிட்டு பவுன்ஸ் ஆகி போகுது அந்த இதில் போல பவுன்சர் போச்சா நான் பீமரன் நினைச்சிட்டேன் அந்த ஹைட்டுக்கு என்ன ஆகும் பாலை குடிச்சிங்கன்னா நோபால் ஃப்ரீ இல்லை இது ஆமாம் கொடுத்தாங்க நோபால் கொடுத்தாங்க ஓட்டு ஓட்டு அவ்வளோதான் அவுட்டு போய் யார் அடிச்சாலும் அவுட் கொடுக்கல நல்லா வந்து காட்டி முடி நல்லா ஆடிட்டே இருக்கணும் வெயிட் தெரியல பட் நார்மலா அது கொஞ்சம் வெயிட் தான் வா நரண்ணா ஒன்றும் சண்ணா என்ன பண்ணுறது இன்னும் வைடு வைடு வாங்கிக்கோ இல்லையா இல்ல பொலர் மாதிரி எடுத்து ட்ரைவ் பண்ணி ஆடுங்க எனக்கு வெயிட்டாவே கூடிய படிக்கிறா இது கூடிய தூங்குறா இப்பதான் பேட்டை பார்க்குற மாதிரி காட்டி நான் பார்க்குறேன் போயிடு போயிடு அடுத்த ஒரு நீ ஆடுங்க ஏய் ஓடி முடிச்சா அஸ்வின் ப்ரோ பால் எங்க இருக்கு இங்கே தான் இருக்கும். இங்க தான் இருக்கா இவனை கூட்டு போயிடலடா ஸ்விமிங் பூலுக்கு ஆடா பாருங்களா. நான் மேட்ச் முடிஞ்சிச்சா? நல்லா சப்போர்ட் பண்றான் முடிச்சா ஏய் ரெண்டு பேரும் பட்டா வச்சிருக்கான் அட பாருங்க ஒரு பெரிய பேட்ஸ்மேன் கோச்சி கோச்சி வா